இப்போ நம்ம குடும்பத்துல ரொம்ப ஒரு குடும்ப ஒற்றுமை குறைவுன்னு சொல்லுவோம். அந்த ஒற்றுமை குறைவு அந்த இடத்துல போனான்னா சரியாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்காளி, பங்காளி பிரச்சனைகள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா நிவர்த்திங்கிறது இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நான் நிலம் வாங்கிட்டேன். ஆனா அதில ஏதோ ஒண்ணு யாரோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த நிலத்த என்னால அனுபவிக்க முடியல. அப்படிங்கிறதுக்கு நீங்க அந்த மாடன போய் சொல்லமாட சுவாமி கோவிலுக்கு போயிட்டு, அங்க போய் உங்களுடைய குறைகளை கூறினாலே போதும். அது நிவர்த்தி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அது மண். அவங்க குடுக்கறக்கூடியதே பார்த்தீங்கன்னா, மண்ண தான் பிரசாதமா குடுக்குறாங்க. "இந்தா பிடி உன் மண்ண" அப்படிங்கிற மாதிரி தூக்கி குடுத்துருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ஏன் உன் மண்ண யார் புடுங்கிட்டு போப்போறாங்க? அவங்க சொன்ன வாக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. "யாருக்கும் கிடையாது. உன் மண்ணு உனக்கு தான்" அப்படிம்பாரு. அவரு அந்த சுவாமி, அந்த குறி சொல்லக்கூடிய நபரும், அங்க இருக்கக்கூடிய அதாவது ஆராதனை பண்ணக்கூடிய நபருமே அந்த இடத்துல பகவானா தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அது மண் சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்டது, நிவர்த்திங்கிறது அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி புத்தி சுவாதீனம் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குது, இல்லைன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க, தவறான வழியில் போகிறாங்க, அவங்கள வந்து நேர் வழி படுத்த முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே எது நல்லது, எது சரி, எது தப்பு அப்படிங்கிறதே தெரியல அவங்களுக்கு. அவங்க காலப்போக்கில்ங்கிறது பயணம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி கோவில்கள், அதாவது சுடலமாட சுவாமி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மண் அப்படிங்கிறது அங்கே நெற்றியில் இட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு ஒரு மாற்றங்கிறது கிடைக்கும்.